தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சூப்பரா இருக்குங்க. ஃபைன் சூப்பர். தளபதியோட 3 வருஷம் காட்டியிருக்காங்க. எப்படி இருக்கு? எல்லாமே பெஸ்ட்டுங்க. இளைய தளபதி பிடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த படம். எப்படி இருந்தது படம்? சூப்பர். நீங்க நல்லா தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். இளைய தளபதி பிடிச்சதா தளபதி பிடிச்சதா? தளபதி தான் பிடிச்சது. இளைய தளபதி தான் ப்ரோ. இளைய தளபதி விஜயகாந்த் காட்டியிருக்காங்க. அது சரி எப்படி இருந்தது? நல்லா தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்த் வச்சு ப்ரோ. ஆக்சுவலாக விஜய் தான் ப்ரோ இல்லை, மோகன் இல்லை கிடையாது ப்ரோ. இப்போ நல்லா தான் ப்ரோ இருக்கு. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. சாரி ப்ரோ. வில்லனா செட் ஆயிருக்க படத்துல. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவா இருக்கு. படம் வந்து உங்களுக்கு ஸ்லோ வந்து செகண்ட் ஹாஃப் லைட்டாக இருக்கும். அப்புறம் கடைசி லாஸ்ட்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க ப்ரோ. பயங்கரமாக இருக்கும் கடைசி. இளைய தளபதின்ற வெர்ஷன் வெளியே வரும்போது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அது பிடிக்கல ப்ரோ. ஆனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பார்க் சாங் வரப்போ கொஞ்சம் ஃபேஸ் ரொம்ப இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கரெக்டாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஸ்பார்க் சாங் மட்டும் தான் ப்ரோ. மற்றபடி தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இளைய தளபதியா தளபதியா? தளபதி தான். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கு படத்துல. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே உள்ள இருக்கு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பொருந்தும். தளபதி இளைய தளபதி 2 பேரா காட்டியிருக்காங்க. செம்மையா இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியா வெளியே வருவீங்க. எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு படம். இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கு. எல்லா இடத்துலயும் கிளாப்ஸ் தான் ப்ரோ. ஃபுல்லா நீங்க கிளாப்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அவர் பீக் ஏத்துறாரு. ஒரு சீன்ல ஏத்திட்டே சூப்பரா பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. விபி நல்ல ஒரு ஸ்டைல் இருக்கு படத்துல. ப்ரோ செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. விபி இந்த படத்துல சொல்ல வார்த்தையே இல்லை. செம்மையா இருக்கு. நீங்க புரியல? ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் எப்பயும் போலதான். தளபதி எப்பயும் போலதான் ஃபைட் சீன். ஹீரோவா பார்த்த ஒருத்தர் மோகன். அவர் வில்லனா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். அது டிஃப்ரெண்டா இருக்கு. வில்லன் ரோல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய்க்கு டஃப்பா இருக்காரா? செம்ம டஃப். விஜய்க்கு யார் டஃப்னு உள்ள போய் பாருங்க தெரியும். செம்மையா இருக்கு. விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு. போய் பாருங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. விஜய்க்கே ஒருத்தர் டஃப் கொடுத்துருக்காரு. செம்மையா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். தளபதி படம் நச்சது செம்ம. இளைய தளபதி மிக்ஸ் பண்ணிருக்காங்க. தளபதி விசஸ் இளைய தளபதி எப்படி இருக்கு ப்ரோ? அந்த காம்போ தான் ப்ரோ பெட்டரா இருக்கு. வில்லன் தான் மிரட்டி இருக்காரு. ஸோ நிறைய கேமியோஸ் இருக்கு. அது மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளூப்பர்ஸ் போடுறாங்க. அது இன்னும் அல்ட்டியா இருக்கு ப்ரோ. ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு ப்ரோ. பிஜிஎம் வைஸ், ஸ்டோரி வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. லேக் எங்கேயுமே ஆகல. 3 hours சூப்பராக போயிடுச்சு. இல்ல மிஷன் இம்பாசிபிள், கில்லி இதெல்லாம் டைலாக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இல்லை ப்ரோ, கில்லி ரெஃபரன்ஸ் வந்து அந்த ட்ரைலரில் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் கில்லி ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் சாங்கில் ஒரு கேமியோ இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் தான் ப்ரோ. வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. இல்லை ப்ரோ, அது படம் பார்த்து தான் தெரியும். அது ரிவீல் பண்ணிட்டா சர்ப்ரைஸே போயிடும். செம்மையா இருந்துச்சு. வில்லன் தான் அங்கே அல்டிமேட். வில்லன் கேரக்டர் தான் பயங்கரமா இருக்கு. ப்ரோ காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபி வர்ற அந்த ஒரு 20 minutes தான் வராரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ப்ரோ நல்லா இருக்கு. அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் தான். ஸோ எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. சும்மா வைக்கிறோமேன்னு வைக்காம ஸ்னேகாவை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே கரெக்டாக இருக்கு. கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க சாங்ஸ்லாம். ஒரே ஒரு சாங் மட்டும்தான் ஏதோ வச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா சாங்குமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிருக்கு. எங்கே வைக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. எந்த ஒரு அடல்ட்டும் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு பிரச்சனை. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 2 கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா டிஃப்ரென்ஷியேட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மாசாக இருக்குது படம். சத்தியமாக 1 வருஷம் திரும்ப போகலான்னு இருக்கேன். ரெண்டுமே விஎஸ் தான். எப்பவுமே நம்ம தளபதிக்கு எப்பவுமே தளபதி தான் வில்லனு. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே இருக்கு. ஈவன் பிஜிஎம் அப்பா வேற லெவலு. ஆமா வராங்க சார். பாருங்க இப்போ சொன்னா மோகனே வில்லன் இல்ல ப்ரோ. தளபதி தான் ப்ரோ வில்லனு. நீங்க போய் பாருங்க. சப்ளை நான் சொன்னா படம் பார்க்க மாட்டீங்க. சப்ளை தான் இருக்கும். பாருங்க செம்மையா இருக்கு. பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். எப்படா போய் சொல்ற ஒன் டைம்ல? தல சூப்பரா, படம் சூப்பரா இருக்கு. அதனால 2 நாளா பாப்பல. தளபதி இளைய தளபதி எப்படி? இளைய தளபதி செம்மையா இருக்கு. பார்க்கலாம்.
மோகன் வந்து நடிச்ச ஹீரோவா தான் நடிப்பேன்ற மாதிரி இருந்தாரு. ஸோ இப்போ வில்லனா வந்திருக்காரு. ஆக்சுவலி வில்லன் கருத்து அந்த அளவு மாசு இல்ல படத்துல, அவ்வளவுதான். விஜய் தான் வில்லன், அந்த வில்லன் தான் மாசு. பிரேம்ஜிலாம் வந்திருக்காரு. ஸோ அவர் பண்ணல எப்படி இருப்பாங்க? பண்ணு யோகி இந்த படத்துல இல்ல. யோகி பாபுது கொஞ்சம் நல்லா ஓகே, காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு யோகி பாபுது. தளபதி கிட்ட இருக்க ஒரு குறும்புத்தனம் இது படத்துல இருக்கு இருக்கு. படம் ஃபுல்லாவே இருக்கு. அப்பன பையனை செமையா பண்றாப்புல, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் மூவி. சூப்பரா பார்க்கலாம் நம்ம. தளபதி நடிச்சாலே பயங்கரமா இருக்கும். ஆமா. தளபதி ஆட் ஆகி அது எப்படி ரெண்டு தளபதி இளைய தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து கெத்து வேற லெவல்ல காட்டிச்சு நமக்கு. அவர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து வேற லெவல் ஆயிட்டார் இளைய தளபதி நமக்கு. அந்த படத்துல பார்க்கவே நமக்கு வாவ் இதான்டா படம்னு சொல்ல கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் கெத்தா போச்சு. சூப்பர் ப்ரோ. ஆனா நம்ம வெங்கட் பிரபு படம்னால ஆக்ஷன் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா செய்வாங்கல்ல. இல்ல சென்டிமெண்ட், ஆக்ஷன், ரொமான்ஸ் எல்லாமே சூப்பர், எல்லாமே மிக்ஸ் ப்ரோ. நான் சொல்றேனே, நீங்க வந்தீங்கன்னா சென்டிமெண்ட் பார்க்கலாம், எமோஷன் பார்க்கலாம், ஆக்ஷன் பார்க்கலாம், சாங்ல இருந்து எல்லாமே வெயிட் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு எல்லாமே. இல்ல மோகன் அவர் வில்லனை கொண்டு வந்து என்ன மாதிரி பண்ணிருக்காரு? கெத்து வண்டி நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. சூப்பர் ஆக்டிங் தான், எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாங்ஸ் எல்லாம் சூப்பர் தான் ப்ரோ. மற்ற சாங்லாம் வெயிட் ஆயிடுச்சு, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விசில் போட சாங் எல்லாம் ஜாலியா வைப் தான், ஃபுல்லா தியேட்டரு நல்லா போச்சு. இந்த படத்துல எனக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சீன் சொல்றீங்க? அதான் ப்ரோ, இன்டர்வல் சீன் அப்போ இளைய தளபதி விசஸ் தளபதி போட்டாங்க நடுவில், அந்த சீன் தான் ப்ரோ வேற லெவல் சீனு. பார்த்தோன்னே அப்படியே ஃபயரா இருந்துச்சு. ஓ தளபதி விசஸ் இளைய தளபதி மாதிரி போட்டு விட்டாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதிக்குன்னு ஒரு கேங் இருக்கு. ஸோ அந்த கேங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வேற லெவல் கேங் ப்ரோ. என்ன சொல்றது, அவர் பிரேம்ஜி கூட சொல்ல போனா கேங்குள்ள வந்த மாதிரி ஆயிட்டாரு. அவங்க மாமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு எல்லாம். என்னது படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 3.5 hours படம். ஸோ லேக் அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு பார்க்கும்போது வைப் பாட்டாக பார்க்குற வந்து மட்ட சாங் தான் நல்லா இருந்துச்சு, தேட்டருக்கு வைப்பா. மற்றபடி நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த 3 hours லேக்கே இருக்காது, என்டர்டெய்னிங்காகவும் போயிட்டு இருக்கு படம். கோட் 1 கோட் 2 வெயிட் பண்ணிருக்கோம். நர்சல்ல நம்ம டபுள் ஆக்ஷன் பார்த்திருக்கோம். சோ அந்த விட இந்த படத்துல எந்த அளவுக்கு டபுள் ஆக்ஷன் ஒர்க் ஆயிருக்கு? இல்ல மெர்சல்ல விட இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இல்ல. ரெண்டு தளபதியா காட்டியிருப்பாங்க, இல்ல இந்த தளபதி ஆட் பண்ணி காட்டியிருக்காங்க. எப்படி இருக்கு? அது நீங்க படம் பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், மத்தபடி ஓகே தான் படம். நீங்க டபுள் ஆக்ட்ன்றீங்க, அதை பாருங்க. இன்னும் டபுள் ஆக்ட் எத்தனை ஆக்ட்னு உங்களுக்கே தெரியும். விஜயகாந்த் வேற காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அது சீரியஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி காட்டுவாங்கன்னு. அதான் ஸ்டார்டிங்கே வரும், உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. இல்ல ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம மோகன் வந்திருக்காங்க. அது அந்தல எப்படி இருக்கு? அவருக்கு பெருசா இந்த இதுல இல்ல. நீங்க பாருங்க நெகட்டிவ் சைடு யாருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாதான் தெரியும். மோகன் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. நெகட்டிவ் சைடை பார்த்தாதான் உங்களுக்கு, படம் பார்த்தாதான் தெரியும் யாரு ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. இந்த படம் நல்லா பயங்கரமா இருக்காங்க. சீரியஸா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃபேமிலியோட உட்கார்ந்து என்டர்டெயின் என்ஜாய் தாராளமா என்ஜாய் பண்ணலாம். சிரிச்சுட்டே இருக்கலாம், ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க சிரிச்சுட்டே இருக்கலாம். எங்கேயுமே வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி எந்த சீனுமே இருக்காது. இதை எடுத்துக்கலாமோ இதை எடுத்துக்கலாமோன்ற மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா ஜாலியா போச்சு, எதுவுமே பிரச்சனையே இல்லை. ஜாலியா பார்க்கலாம். 3 மணி நேரம் படம் மாதிரியே தெரியாது, 2.5 மணி நேரம் படம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஜாலியா பாருங்க. கோட் 1 2 தான் வெயிட் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. தளபதி தான் இளைய தளபதி அந்த அளவுக்கு சூட் ஆகல. நல்லாவே இல்லை சத்தியவா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஎஸ்கேக்காக தோனிக்காக பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா ப்ரோ, எஸ்கே இருக்காரு. ஒரு கேமியோ மட்டும், எல்லாருக்கும் ஒரு கேமியோ இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணாம பாத்துருங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சென்டிமெண்ட்ல நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே இருக்காங்க, பாருங்க. டிஏஜிங்லாம் நல்லா வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் பாத்துருக்கேன். இல்ல இல்ல, அதுல டிஏஜிங்ல நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும்னா சென்டிமெண்ட்லாம் இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ.